டாக்டர் ராஜசீலன் எழுதி ஆன்லைனில் கிடைக்கும் எடை அழகு இடை அழகு என்ற புத்தகத்திலிருந்து எடை குறைப்பதற்கான உணவு முறைகள். ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் தன்னுடைய உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்களை விட பெண்களுக்கு அழகு முக்கியம் என்பதற்காக கண்டபடி எடை குறைக்க நினைத்தால் விபரீதங்கள் தான் வரும். எனவே நம்முடைய உடல் கூறுகளை பரிசோதித்து கொள்ள வேண்டும். உள்ளுறுப்புகளின் நிலைமைகள், ஹார்மோன்ஸ்கள், பயோகெமிஸ்ட்ரி, செல்னுடைய வேல்யூவேஷன், இப்படி அனைத்து விதமான பரிசோதனைகளையும் செய்த பின் மருத்துவனுடைய ஆலோசனைகளுக்கு பின்பு நீங்கள் அழகாகிக் கொள்ளுங்கள். நோய்கள் இல்லை என்ற முடிவு செய்த பின் உடல் எடை குறைப்பதற்கான உணவு முறைகள். எடை குறைக்கும் விட்டமின்கள் விட்டமின் பி அண்ட் விட்டமின் டி. இந்த பி அண்ட் டி விட்டமின்கள் ஜீரண உறுப்புகளுடன் சேர்ந்து செயல்பட ஆரம்பித்து உச்சம் தலை முதல் உள்ளம் கால்கள் வரை வெளித்தோற்றத்திற்கும் சரி உள்ளுறுப்புகளின் ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் உதவுகிறது. சில பயோகெமிஸ்ட்ரிகளையும் ஹார்மோன்ஸ்களையும் சீராக வைப்பதற்கும் சரியாக சுரப்பதற்கும் இந்த விட்டமின் பி அண்ட் டி உதவுகிறது. உடல் எடை அதிகரிக்கும் கொலஸ்ட்ரால், தைராய்டு போன்ற இயக்கங்களையும் இந்த விட்டமின் பி அண்ட் டி கட்டுப்பாட்டுக்குள் வைக்க போராடும். தவிர்க்க வேண்டிய உணவுகள்: இனிப்பு பண்டங்கள், பேக்கரி உணவுகள், ஓட்டல் உணவுகள், நொறுக்கு தீனிகள், ஐஸ்கிரீம், வறுக்கப்பட்ட உணவுகள், பழ வகைகள், குறிப்பிட்ட பழங்களை தவிர்த்து உருளைக்கிழங்கு, பால் பொருட்கள், முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், அசைவ உணவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள். இவைகள் கேடு என்று சொல்ல முடியாது. நம்முடைய ஜீரண உறுப்புகளின் வேலைப்பளுவை அதிகமாக்கும். முக்கிய முதல் சுழற்சி வயிறும் அதன் வேலையும் தான். அதற்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்காமல் இருந்தால் சீக்கிரமாகவே எடை குறைவதற்கான ப்ராசஸ் துவங்கிவிடும். எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள்: காய்கறிகள், திராட்சை பழம், பெரிப்பழம், ஆப்பிள், தர்பூசணி, தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய், கோதுமை உணவுகள். தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்து உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை அதிகமாகிறது என்பதற்காக பட்டினியெல்லாம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ஆபத்து. உடல் குறைவதற்கு நீங்கள் வீட்டிலே செய்து எடுத்துக்கொள்ள வேண்டிய சில நேச்சுரல் காம்பினேஷன் டயட்ஸ் ஃப்ரம் டாக்டர் ராஜசீலன். காலையில் எழுந்து காலை சமாச்சாரங்களெல்லாம் முடித்த பின்பு இஞ்சி, பூண்டு, சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி மற்றும் பயறு வகைகள், காய்கறி, அத்துடன் சூப் மசாலா போட்டு இத்துடன் உப்பும் சேர்த்து கொண்டு
காலையில் ஒரு 200 மில்லி அருந்தவும். சூப் மசாலா கடையில் கிடைக்கும் ரெடிமேட் மசாலா உபயோகிக்க கூடாது. இந்த சூப் அருந்திய பிறகு அரை மணி நேரத்திற்கு பின்பு நடக்கவும். நன்றாக வியர்வை வருவது போல் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும். உணவு முறைகளில் நீங்கள் எப்போதும் எடுத்துக்கொள்ளும் அளவிலிருந்து 1/3 பங்காக குறைத்து கொள்ளவும். நம்முடைய வயிற்றில் எப்போதும் 1/3 பங்கு திரவ உணவுகளாலும் 1/3 பங்கு திட உணவுகளாலும் 1/3 பங்கு காலி வயிறாகவும் வைத்து கொள்ள வேண்டும். இதில் நாம் கொடுக்கும் திரவ உணவுகள் இடையில் தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ளலாம். முதல் 15 நாட்களுக்கு மட்டும் உணவு முறைகளை ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிக்கவும். கடுமையான உடற்பயிற்சிகள் அவரவர் உடல்நிலைகளை பொறுத்துதான். எவராக இருந்தாலும் முதல் 15 நாட்களுக்கு நடைப்பயிற்சி மட்டுமே செய்ய வேண்டும். அப்போது உங்களுடைய வியர்வை, உடலில் இருக்கிற தேவையற்ற பொருட்கள் டீடாக்சிஃபிகேஷன் ஆகும். மதியம் சாப்பாட்டிற்கு முன்பு காலையில் ஊறப்போட்ட காய்ந்த திராட்சை, பாதாம் பருப்புகளுடன் நறுக்கிய வெள்ளரிக்காய், கமலா ஆரஞ்சு ஜூஸ் சூர்த்து அரைத்து எடுத்து கொள்ளவும். அத்துடன் எலுமிச்சை சாறு சேர்த்து கொள்ள வேண்டும். 200 மில்லி பேஸ்ட் போல தயாரித்து உட்கொள்ளவும். மிக குறைந்த அளவு மதிய உணவு எடுத்துக்கொள்ளவும். இரவில் கருஞ்சீரகம், வெந்தயம், கொத்தமல்லி, முருங்கை இலை கலந்து நன்றாக கொதிக்க வைத்து அப்புறம் அதை வடிகட்டி அந்த தண்ணீருடன் 2 நெல்லிக்காய் சாற்றையும் சேர்த்து குடிக்கவும். இதில் இனிப்பு வேண்டுமென்றால் பனங்கற்கண்டு போடவும். உப்பு வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம். இரவில் கோதுமை உணவுகளை 3/1 என்ற விகிதத்தில் எடுத்துக்கொள்ளவும். இடை அழகு என்பது இடையை மட்டும் ஒடுக்கிக் கொள்வது அல்ல. இது முழு உடல் வெளியழகு சம்பந்தமானது. உடல் எடை குறைந்தவர்கள் கொஞ்சம் சதைப்பிடிப்பு வந்த பின்புதான் முயற்சிக்க இயலும். உடல் எடை அதிகமானவர்கள் கொஞ்சம் சதைப்பிடிப்பு இறங்கிய பின்புதான் முயற்சிக்க இயலும்.